செல்லப்பாண்டியுடைய கோரிக்கையை ஏற்று ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடி பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, தமிழை நீங்கள் உங்கள் வீட்டு மருமகளாக உள்ளே அழைச்சிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ராஜலிங்கம் அது என்னால் முடியவே முடியாது, என்கிட்ட இருக்கிற பணம் செல்வாக்கு மரியாதை அப்படி இருந்து என்னையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமிச்சா அவளை போய் மருமகளாவா என் வீட்டு வேலைக்காரியாக கூட என்னால் அழைச்சி போக முடியாது அப்படிங்கிறத ராஜலிங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கார். இதை சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாருமே, அது என்ன, உங்ககிட்ட பணம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் மரியாதை இருந்தால் நீ அழைச்சிட்டு போக மாட்டியா, அப்படி திமிரு பிடிச்சவங்களுக்குலாம் எங்களால் இனிமேல் மதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாமே அவங்களுடைய கதறுகளை தெரியப்படுத்துகிறாங்க. அதை கேட்ட ஊர் மக்கள் சொன்னதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், ராஜாங்கம் இதுக்கு மேலேயும் நீ இதை சேர்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக விளைவு உனக்கு தான், நீ இந்த கிராமத்தில் இனிமேல் மரியாதையாக இருக்க முடியாது, அதோட பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க முடியாது, நீ இனிமேல் ஜெயிக்கவும் முடியாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜாங்கம் அதுக்கெலாம் என்னால் முடியவே முடியாது, ஒரு காலமும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போதைக்கு அங்கே இருக்கிற தாமரை அம்மா உடனே சேதுகிட்ட ஏற்றி விடுறாங்க. சேது, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும், அவளை மட்டும் நீங்கள் மருமலாக ஏற்றுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாமே நமக்கு எதிராக மாறிடுவாங்க, அப்புறம் நாம் நிற்க போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது, நமக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும், அதனால் அவளை இப்போதைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் நல்லது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதற்கு பிறகு அவளை நம்ம வச்சு செய்யலாம், அப்போது அவளாகவே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓடிடுவா, அப்போது ஊர் மக்கள் யாருமே நமக்கு எதிராக நிற்க மாட்டாங்க, நம்ம சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, அதனால் நீ சுதாரித்து இப்போது அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாமரை அம்மா அங்கே ஏற்றி விட சேது உடனே டக்குன்னு ஓகே, ஊர் மக்கள் சொல்கிறதுனால நாங்கள் இப்போது அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு தாமரை அம்மா சொன்ன மாதிரி சேது தமிழை வச்சு செய்வாரா, இல்லை வீட்டுக்குள்ளே போன தமிழால் தாமரைக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.